விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல நேற்றைய தினம் வந்த வழக்குல நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த சம்பவம் கரூர்ல நடந்த சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த தொடர்பாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் உட்பட அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை என்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்திற்கு முன்பாக கரூர் நோக்கி வரும் பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அந்த பேருந்தை ஒட்டி வரும்பொழுது, விஜயனுடைய அந்த பிரச்சார பேருந்தை ஒட்டி வரும்பொழுது அவர்கள் விபத்தில் சிக்கினார்கள். இந்த வீடியோக்களை பார்த்தீர்களா? ஏன் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவில்லை? வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன தடை உங்களுக்கு இருந்தது? ஏன் அந்த பிரச்சார வாகனத்தை இந்த வழக்கிலிருந்து பறிமுதல் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த நிலையில்தான் அது தொடர்பான உத்தரவு நகல் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது எஸ்ஐடி அமைத்து, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுல இறுதியாக இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த ஹிட் அண்ட் ரன் என்ற வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதியில அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது தொடர்பாக ஹிட் அண்ட் ரன் பறிமுதல் வழக்கை பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.